ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பிரியாணி வரணும் அப்படின்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி 2 வெங்காயம் வச்சுருக்கேன். 2 தக்காளி, பச்சை மிளகா 2, புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். தயிர் வந்து நம்ம சிக்கனில் போட்டு பிசைகிறக்காண்டி நான் வச்சுருக்கேன். 300 சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற போட்டு நல்லா அலசிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் இன்றைக்கி நான் பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நான் இந்த சிக்கனில் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தயிர் போட்டு நான் வந்து கிளறி வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும்போது அதில் உள்ளே சேர்த்தோம்னா அந்த உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள் எல்லாம் வந்து அந்த கறியில் இறங்கிடும். அப்போ நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது அந்த கறி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இது மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா தனித்தனியாக போடுறதுக்கு நமக்கு வந்து அளவு தெரியாமல் போயிடும். இதுனா கணக்காக இவ்வளோ சிக்கனுக்கு இவ்வளோ அளவு அப்படின்னு வந்து நம்ம தட்டில் வந்து எடுத்து கொட்டி வச்சு இதில் வந்து சேர்த்தோம்னா நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்புலாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறம் வர்றது மாதிரி நல்லா வதங்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா இதில் 1.5 டம்ளர் போட்டிருந்தேன். இப்போ 3 டம்ளர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா போட்டு சிக்கன் வச்சுருந்தேன் இல்லையா, அதே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த தண்ணி எடுத்து இப்போ நான் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிறதுக்காக நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் தண்ணி இல்லாமல் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம கொதிக்கும்போது ஈஸியாக நம்ம அரிசியை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நான் வந்து என்னடா உப்பு போடல, மிளகாத்தூள்லாம் போடலன்னு நினைக்காதுங்க. ஏன்னா நான் கறியிலே எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி லெவல் வந்து பார்த்திங்கன்னா கணக்காக இருக்கணும். அப்போக்கி நல்லா தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பாதியெல்லாம் வெந்துடும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போடணுன்னா இந்த இப்போ இருக்கும்போதே போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்கலாம். லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருவேன். ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி தட்டு போட்டு மூடிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இடிகளில் தூக்கி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அழகான பிரியாணி ரெடியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு வைக்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அந்த தம்மை எடுக்கலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் பிரியாணி இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு தாட்டி. அதே மாதிரி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.